கதைய தொறந்த உடனே ஒரு கான்செப்ட் தான் கட்டுறாங்க. அதில ஒரு 5 ஐடல் வந்து என்ன பண்றாங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த பிடிஎஸ் கான்செர்ட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு க்ரவுடு பயங்கர கூட்டமா எல்லாருமே வந்து அவங்களோட ஐடல்ஸ, பயாஸ வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில ஒரு பொண்ண அப்படி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். அவங்க பேர் என்ன அப்படின்னா நாம்டரம். ஸோ நாம்டரமோட பயாஸ் வந்து அந்த டீமில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ போயிருப்பா. இவ எந்த அளவுக்கு ஒரு தீவிர ஃபேனு அப்படின்னா, இவ ரூமில் வந்து ஃபுல்லாக அவங்களோட போஸ்டர்ஸு, அந்த ஐடல்ஸோட பொம்மைங்க, ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் லைஃப் ஸ்டிக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்கள பற்றி தான் இருக்கும். ஒரு டை ஹார்ட் ஃபேன் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம நாம்டரம் வந்து அவனோட க்ரஷ் பயாஸ் மேலே ரொம்ப தீவிர ஃபேனாக வந்து இருப்பாள். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி அவளோட ஸ்கூல் பருவம் முடிந்து அடுத்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கா. கொரியாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அதில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. கம்பெனியோட பேர் எஸ்சி கார்பரேஷன். பட் அவளுக்கு அந்த வேலை வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, 100 பேர் இருக்கணும், நம்மளும் ஒரு வேலையை செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேரமோட ஒரு அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, அவனோட ஸ்கூல் க்ரஷ், ஸ்கூல்லேருந்து ஒரு பயாஸ் மேலே க்ரஷ்ஷாக இருப்பா இல்லையா, ஸோ அவங்க அந்த டீம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஸ்பேண்ட் ஆகிருக்கும். டிஸ்பேண்ட் ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் வந்து அவங்க பேஷனை பார்த்து போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட டேரமோட க்ரஷ் இருப்பான் இல்லையா பயாஸ், அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். கம்பெனியோட பேர் என்னென்னா அப்பெல்லோ. ஸோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவளோட பயாஸை நேருக்கு நேராக சந்திக்கிறது தான் நம்ம டேரமோட ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ அந்த குறிக்கோளுக்காக வேலை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ ரிசர்வேஷனும் வந்து அப்ளை பண்ணிடுவா. பட் இந்த ஊர்லேயே ஒரு பெரிய கம்பெனி, இங்கேருந்து ரிசைன் ஆனது மட்டும் என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசைன் பண்ண விஷயத்த சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்ப, அதே நேரத்தில் இவ என்ன பண்ணியிருப்பான்னா அப்பெல்லோவில் இன்டர்வியூக்கும் அப்ளை பண்ணியிருப்பா. அங்கே நான் செலக்ட் ஆவேனா, என்னோட க்ரஷ்ஷை பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை எப்படி பொழந்து தள்ளிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி இவளும் வந்து என்ன பண்ணிடுவானா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம அப்பெல்லோ கம்பெனியை வந்து காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எஸ்சி கார்பரேஷனோட ஒரு டீலுக்காக பேச அந்த கம்பெனிக்கு வந்து வந்திருப்பாரு. பட் அந்த எஸ்சி கார்பரேஷன் இவங்க வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணலான்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதேவ டிட்டோவாக வந்து காப்பி பண்ணுற மாதிரி அங்கே ஒர்க் போயிட்டு இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணுற அந்த சிஇஓவும் என்ன பண்ணுவார், போன டீலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, எங்கள் கம்பெனி இந்த மாதிரி ஒரு காப்பி அடிக்கிற கம்பெனி கூடலாம் வந்து ஒர்க் பண்ணாது, ஒரு ஒர்க் எத்திக் எதுவுமே கிடையாது, அதனால நாங்கள் உங்களோட கொலாபரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டீலை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுவான். ஸோ வரதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட சிஇஓ பயங்கரமாக பேசுவான். நீ என்ன பெரிய ஆளாக என்ன இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்க, எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெரியும், தெரிந்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி அனுப்பிச்சுடுவான். அங்கே அவன் அந்த டீலை முடிச்சுட்டு வர இங்கே நம்ம டேரம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அப்போ தான் வந்து ரிசைனேஷனும் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு கம்பெனியில் வேலையை விட்டு போகணுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஒர்க் பண்ண பிளேஸு, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, விட்டுட்டு போகிறோம் ஒரு புது இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, எப்போ வந்து ஃபோனில் நீங்கள் அப்போல்லோ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தாலோ கால தரையில் இருக்காது, அந்த மாதிரி துள்ளிக்கிட்டே வந்து டெஸ்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டே வருவாள். அப்படி வரப்ப யார் மேலே வந்து மோதுறான் அப்படின்னா, நம்ம அப்பலோட சிஇஓவான மோதுறான். சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கண்டுக்கல, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இவளும் தெருவில் வந்து சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருப்பா. இதையும் வந்து அந்த சிஇஓ வந்து அப்பலோட சிஇஓ நோட்டீஸ் பண்ணுறான். யாரா இது காலையிலேயே இப்படி ஒரு பைத்தியத்தை முன்னாடி நம்ம வந்து முடிச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். இந்த சைடு நம்ம டேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் வெளியே போயிட்டு கரோக்கியெல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக குடிச்சு தள்ளிடுவா. ஏன்னா வந்து அவள் ட்ரீம் கம்பெனி ஃபைனலாக அவளோட பயாஸை வந்து நேரில் பார்க்க போகிறான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக குடிச்சு தீக்குறாங்க. இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்பலோட சிஇஓ.
நீங்க வந்து யோசிக்கிறது தெரியுது. இவள் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் லீடு. அதுதான் பயாஸ் எந்த அளவுக்கு வராரோ இல்லையோ, இந்த சிஇஓ அதிகமாவே வருவாரு. ஸோ இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். சிஇஓ அவனோட ஃப்ரெண்டோட வந்திருப்பான். அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணை வந்து நம்ம சிஇஓட ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிச்சி போயிடுது. ஸோ அதனால அவங்க முன்னாடி பில்டப் கட்டுறதுக்காக அந்த ஃப்ரெண்ட் அங்கே போக அந்த டைமில் தான் இவன் வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா பயாஸோட போஸ்டரை வச்சு கவிதையாக ஊற்றி தள்ளிக்கிட்டு இருப்பான். இவன் அதை வாங்குறேன்னு கிழிக்க அவ்வளோதான் நம்ம டேரமுக்கு வந்துடும் கோவம். டைரெக்டாக அவங்க இருக்க இடத்துக்கே போயிட்டு கண்ட மணிக்கு திட்டி கிழிச்சு விட்டுருவான். அப்பதான் சிஓ நோட் பண்ணுவான், இது வந்து காலையில பார்த்த அதே பொண்ணு இல்ல. அப்போ வந்து ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைச்சேன், இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இது கண்டிப்பா பைத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். அவளோட பயாஸோட போஸ்டரே கிழிச்சிருக்காங்க இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னு அடிக்கெல்லாம் எகிரிக்கிட்டு போக கூட இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டி பப்ளிக் பேஸ்டி இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. சரி ஒரு வேளை பைத்தியம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிஓவும் என்ன பண்ணிடுவானா வந்துடுவான். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கல்ல தரன்னு இழுத்துட்டு, ஆஹா இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சுடி, கம்பெனியில் ஜாயின் பண்ணதான் போகிறேன், அதுக்கேண்டி உழவு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை படுக்க போட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கும் டேரம் வந்து போயிடுவா. ஸோ அவளோட சேர்த்து ஒரு 2 பேர் மொத்தமாக 3 இன்டர்ன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆஃபீஸில் என்ன பிளேஸு, ஸோ என்னென்ன ப்ராசஸிங் நடக்கும், எங்கே என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீனியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவளும் எல்லாத்தையுமே வந்து பார்க்காததை எதையோ பார்த்த மாதிரியே, ஓ இங்கே தான் ஒரு வேலை போப்பாரா, இதுதான் அவரோட கம்பெனியா, ஓ இந்த கிளாத்திங் தான் அவர் வந்து வியர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா. அவங்களும் எல்லாத்தையுமே காட்டி முடிச்ச உடனே ஓகே நம்ம இப்போ வந்து சிஓ மீட் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவளுக்குன்னா என்ன பண்ணனே தெரியாது, நர்வஸாக இருக்கும். அவன் நினச்சிருப்பா அப்படின்னா நம்ம அப்பளோட சிஇஓ வந்து நம்மளோட பயாஸ் தான், அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம், ஃபைனலாக பயாஸ் அப்படின்ட்டு உள்ள போகும்போது பயங்கர நர்வஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முன்னாடி நாள் நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பயாஸை பார்த்தா நான் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ ரொம்ப வந்து நர்வஸாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த சாக்லேட்டை வந்து போடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, கையில் ஒரு சாக்லேட்டையும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா அதை கையில தான் கொண்டு வந்திருப்பா. சிஓ ஆஃபீஸ்க்குலேயும் போயிடுவாங்க, எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சிருவாங்க. சிஓவும் வந்து ஒவ்வொருத்தியா வந்து ஹலோ ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்க, இவ குடிஞ்சிட்டே நிற்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா ரொம்ப நர்வஸாக இருக்குமா, சரி வாயில ஒன்று போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்லேட் எடுத்து வாய்க்குள்ள போட கரெக்டாக நிமிர்ந்து பார்த்தா அவன் சிஓ இல்லை, வேற யாரோ இருப்பான். அந்த ஷாக்ல சாக்லேட்டு தொண்டையில மாட்டிக்கும். இவளால மூச்சே விட முடியாது, இவன் மூச்சு விட முடியலன்னு கத்த நம்ம சிஇஓ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதுகுல 2 தட்டு தட்டி அந்த தொண்டையில மாட்டின சாக்லேட் வந்து வெளியே விழுந்துடும். இப்படி நாளே பயங்கரமா எம்பாரசிங்கா போயிடும். ஒரே நாள்ல வந்து ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது இவளுக்கு தான் நடக்கும். அடுத்த நாள் கம்பெனில எல்லாருமே வந்து அந்த புது ஜாயினி, அதுவும் சிஇஓ முன்னாடி அசிங்கப்பட்டதை பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது கூட இவளுக்கு அவ்வளோ இல்லை, நம்ம பயாஸ் தானே அந்த இடத்துல இருக்கணும், இது யாரு வேற எவனா வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவள் வந்து லீடர்கிட்ட வந்து கேட்பா, அவங்களோட சீனியர்கிட்ட, நம்மளோட சிஇஓ வந்து இவர் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 சிஇஓஸ் இருக்காங்க, இவர் தான் எல்லாமே ஆப்ரேஷனல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாரு, அவர் வந்து எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் டீமோட பேசுறது, புது டிசைன்ஸ் கொண்டு வருது, அந்த மாதிரி வேலையை வந்து அந்த சிஇஓ ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓஹோ அப்போ அவர் சிஇஓ இருக்காரு, அப்போ நம்ம பார்க்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏதாவது ஆஃபீஸ்க்கெலாம் வருவாங்களா, எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு போட்டு கேட்க, அவங்க வந்து அடிக்கடி வருவாங்க தான், இன்னைக்கு உங்களோட வெல்கம் பார்ட்டி இருக்கு அது கூட வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அடுத்த கம்பெனி சார்பில் ஒரு வந்து ஈவெண்ட் இருந்திருக்கும். அங்கே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட சேர்ந்த எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே அப்போலோவோட சேர்த்து வந்து எஸ்சி கார்பரேஷனுமே வந்திருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லுவார் அப்படின்னா,
ஈவன் லான்ச் பண்ணக்கூடிய அடுத்த ஐடாவையும் வந்து நாங்கள் இப்போவே லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கம்பெனியில் யாரோ ஸ்பை இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பலோட சிஇஓக்கு வந்து ஒரு தோணிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் அந்த 2 சிஇஓ இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய சிஇஓ அண்ட் பயாஸ், இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேருமே எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். ஸோ 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஇஓட்ட கேட்க, அவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். அந்த பொண்ணும் என்ன பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இருந்து பேசுகிறத பார்த்துட்டு இது 2ம் கே தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிடுவா அப்படின்னா அது ஒரு புரளியாக வந்து நியூஸில் கிளப்பி விட்டுருவா. இந்த நியூஸ் பார்க்குற வந்து நம்ம டேரம் இருக்கா இல்லையா, அவளும் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் சேச்சா நம்ம பயாஸை பற்றி அப்படி நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன்ஸ்குள்ளே என்ன ஒரு போராட்டம் போகுமோ இதே மாதிரி தான் ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்கும். அதே நேரத்தில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து பல்பு வாங்கியிருப்பா இல்லையா சிஇஓ கிட்ட, அதனால வந்து ஒர்க்கில் வந்து அவனை எங்கே பார்த்தாலும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக 3 பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து வெல்கம் பார்ட்டியும் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம டேரும் பயங்கரமாக குடிச்சு வந்து அட்டகாசம் பண்ண உனக்கு வந்து ஓவர் ஆயிடுச்சு மணி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சிஇஓ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த கூட்டத்துலேருந்து பற்றி விட்டுருவான். இவளும் டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் சிஇஓ ஆஃபீஸ்க்கே வந்துடுவா. வந்துட்டு அங்கே வந்து நம்ம அவளோட பயாஸ் ஃபோட்டோ இருக்கும், அதை ஒன்று பார்க்க அந்த ஃபோட்டோவில் வந்து சிஇஓவும் டேரம் வந்து அவளோட பயாஸும் ஒருத்தரை பார்க்குற மாதிரியே இருக்கும். மறுபடியும் அந்த கே சைக்காலஜி வந்து ஸ்ட்ரைக் ஆக எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும் ஒருவேளை லவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த டைமுக்கு யார் உள்ளே வந்துடுவா அப்படின்னா நம்ம சிஇஓ வந்துடுவான். இவளும் பயங்கரமாக குடிச்சிருப்பா இல்லையா, யார்கிட்ட பேசுவான் என்ன பேசுவான்னு ஒன்றுமே தெரியாது. அதனால இவளும் வளர இவன் வந்து கேட்பான் எதுக்காக இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாதியிலேயே என்ன பண்ண அங்கே விழ நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்க ஆஃபீஸ்லேயே வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதே டைமில் இங்கே வெல்கம் பார்ட்டி போயிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பயாஸ் வந்திருப்பான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்க்குறதுக்காக அவன் அவன் கிட்ட எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இது அடுத்த நாள் காலையில் தான் யாருக்கு பாப்பா அப்படின்னா நம்ம டேரமுக்கு வந்து தெரியும். என்னது என்னோட பயாஸ் வந்துருந்தாங்களா, ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா, ஐயோ ஃபோட்டோ போச்சே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அறிவி வைப்பான். இது வந்து விரக்தின் உச்சத்தில் உட்காந்து அழுகலாம் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கேருந்து எப்படியாவது நமக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வர லிஃப்ட் ஓப்பன் பண்ணுவா. லிஃப்ட் ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் அவளோட பயாஸு உள்ளேருந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் அவளுக்கு வந்து ஹார்ட் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இவளும் லிஃப்ட்டில் போனால் டேரம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவள் பேரை சொல்லி கேட்ட உடனே ஆஹா என்னோட பேரெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மூத்து பேத்து இல்லாமல் இருக்கா. அவரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண, அவ்வளோதான் நம்மளோட பயாஸை வந்து கையை தொட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிருவா. சரி போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்கிறப்ப இவளோட கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பா. அதை வந்து பயாஸ் வந்து நோட் பண்ணுவான். என்னன்னா லைக் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த டைமில் இவங்க பேண்ட் வந்து டிஸ்மேண்டில் ஆன டைமு. அப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு செயினை வந்து அவனே பண்ணிக்கிட்டு இருப்பான் சில்வரில். அதுக்கு மேட்ச் ஆப்பில் என்ன பண்ணியிருப்பான்னா ப்ளேஸ்லைட்டும் பண்ணியிருப்பான். ஸோ இதை பண்ணிவிட்டு அவனோட ஃப்ரெண்டோட ஷாப்பில் தான் வந்து வச்சுருப்பான் விற்கிறதுக்காக. ஸோ அதே டைமில் தான் நம்ம டேருமே என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைக்கு வந்திருப்பான். அன்றைக்கி தான் அவளோட பர்த்டேவும் இருக்கும். ஸோ செயினை பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சிருக்கும். நான் அதை வாங்கிக்கவா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இது வந்து டிஸ்பிளே ஐட்டம் தான், யாருக்கும் விற்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கடையோட ஓனர் வந்து சொல்லிடுவாங்க. அந்த டைமில் தான் அவன் சொல்லுவான்னா இல்லை இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே, அதனால இது எனக்காக கிஃப்ட் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது இந்த சிம்பிள் வந்து என்னோட பயாஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு சைனு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட பர்த்டே அன்னைக்கும் அது என் கண்ணுக்கு பட்டுருக்கு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்கள் விற்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவா அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடுவா. ஸோ கிளம்பும்போது நம்ம பயாஸும் பார்த்துருவான், இந்த மாதிரி இவ வந்து நம்ம டீமோட பெரிய ஃபேனாக இருப்பா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால பயாஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த செயினை வந்து அப்படியே பேக் பண்ணி இவள் வெளியே போயிடுவா இல்லையா, இவளை வந்து கூப்பிட்டு இந்த உன்னோட பர்த்டேன்னு சொன்னால நல்லா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுத்துருப்பா. பட் அந்த டைமில் இவன் வந்து மூடி இருக்கனால நம்ம டேரமுக்கு கொடுத்தது யாருன்னு தெரியாது. பட் நம்ம பயாஸுக்கு தெரியும் நம்ம இந்த பொண்ணுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செயினை வந்து கிஃப்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இவன் வந்து நம்மளோட பெரிய ஃபேனு, அதுவும் 12 வருஷமா நம்மளோட ஃபேனு அப்படிங்கிற மாதிரி
நம்ம பயாஸ்க்கு வந்து தெரிய வரும். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை பயாஸ் வந்து நினச்சி பார்க்குறான். இப்போவும் அவன் கழுத்தில் அந்த செயின் இருக்கும், இவன் கையில் வந்து அந்த பிரேஸ்லெட் இருக்கும். இப்போ ஆஃபீஸில் நடந்தது எல்லாமே அன்னைக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக சொல்லி சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரியா பயஸை பார்த்துட்டேன், அதுவும் அவர்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக்லாம் நான் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸில் இவளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுது வருது அப்படின்னா, வருஷம் அவங்க கம்பெனியில் வந்து ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள வந்து லண்டன் ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கூட வந்து பயாஸும் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெஸ்ட் எம்ப்ளாயி ஆவது எவ்வாறு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவா, ரோட் மேப் போட்டுருவா. அதுக்கு யார் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயை சூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட சிஇஓ தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக தான் வந்து சிஇஓக்கும் நம்ம டேரமுக்கு வந்து ஆகாது இல்லையா, இவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமே, இவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், இவளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சீனியர் கிட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஒரு பெரிய ரோட் மேப் போட்டுருவா, எப்படி வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னா, சிஇஓ வந்து காக்கா பிடிப்பது எவ்வாறு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அவள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க கம்பெனி சார்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாத்திங் ஸ்டோர் வந்து ஒரு ஃபேஷன் வாக் வந்து ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய ஸ்டால் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்தெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஇஓவும் டேரமும் பார்க்க போயிருப்பாங்க. ஸோ அங்கே ஈவெண்ட்டு அங்கே பண்ணியிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துட்டு வருவாங்க. இங்கே நம்ம பயாஸ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன பயாஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா, அவனும் மனுஷன் தானப்பா, அவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாதா? அவங்க வந்து ஒரே சினிமா மூவியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ ஏதோ சண்டேல வந்து நம்ம பயாஸ் வந்து அந்த பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணை எப்படி அப்படின்னா, இல்லை நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும், உனக்கு வேற எந்த ஒரு பொண்ணையும் நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸிக்காக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி வந்துகிட்டு இருப்பாங்க. இவளுக்கு வந்து மைண்டில் ஃபுல்லாக நம்ம பயாஸும் சிஓவும் லவ் பண்ணுறாலோ, ஒரு வேளை ஒன் சைடாக இருக்குமோ அந்த யோசனையே வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கம்பெனிக்கும் வந்துடுவாங்க. ஆஃபீஸில் பயாஸ் மறுபடியும் டேரமை பார்த்துட்டு, இப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, 10 வருஷமாக நமக்கு வந்து ஒருத்தவங்க ஃபேன் இருக்காங்க, அவங்க வந்து பேண்டை டிஸ்மேண்டில் பண்ணியே வந்து 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும், பட் இன்னுமே ஒரு ஹார்ட் கோட் ஃபேன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதுவும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன்னோட நம்பரை வந்து நம்ம டேரமுக்கு வந்து கொடுப்பான். நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ வந்து மெசேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இவளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக குதிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பரே வச்சுட்டு பார்க்க, ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருப்பாங்களா, நம்பருக்கு கால் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டைமில் அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இவனும் வந்து ஒரு மூவி ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் இருக்கிறப்ப ஃபோனை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு, நீங்கள் யார், என்னோட எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஃபோனை அப்படியே வந்து கட் பண்ணிடுவா. அவ்வளோதான், இவளுக்கு புஷ்ஷுன்னு ஆயிரும். நம்ம பயாஸ்க்கு ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இப்போ இப்படி கால் பண்ணியிருக்கோமே, அதனால அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்தால் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் சொதப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவளையே வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இருந்தாலும் நம்ம டேரம் வந்து ரொம்பவே சியர்ஃபுல்லான கேர்ள், அதனால கொஞ்ச நேரத்தில் என்னன்னா ஓகே பரவாயில்ல நம்ம பயாஸ்க்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு அந்த டாப்பிக்கை வந்து அப்படியே விட, அப்போலோட ஒவ்வொரு மூவும் வந்து எஸ்சி கார்பரேஷன் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சாங்க யாரா அந்த ஸ்பை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற டைமில் தான் நம்ம சிஇஓக்கு வந்து நம்ம டேரம் வந்து ப்ரீவியஸாக அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். இவன் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருப்பான் அந்த ஸ்பை வந்து டேரம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் அவுட் விட்டு இருக்கேன். அந்த டைமில் தான் லீடர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அவங்க பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆகுறது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு வந்து டவுட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம சிஇஓ என்ன பண்ணுவான் அப்படின்னா டேரமா வந்து நோட் பண்ணுவான். ஆக்சுவலாக இவன் நோட் பண்ணுறானா சைட் அடிக்கிறானா அந்த அந்த டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து ஒரு 10 மணி வரை வேலை பார்த்துட்டு இருக்கும், இவன் வந்து 9 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுவான். இருந்தாலும் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கூடவே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மிஸ் ஆயிடுவான். கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்துக்குவாங்க, கரெக்டாக மழை பெய்யும். சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதர்ச்சியாக போகிற மாதிரி கொடையெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார், வீடு வரைக்கும் போயிட்டு ட்ராப்லாம் பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்பையை பார்க்க வேண்டிய நடத்த வேண்டிய விதமாக இல்லை சைட் அடிக்கிற விதம் தானே, அதனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது சிஇஓ என்ன நினச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி.
இதில் வந்து ஒரு சீன் வேறு நடக்கும். என்னென்னா 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் அங்கேருந்து வர டேரம் வந்து சிஇஓ பார்த்து வாங்க இந்த பக்கம் அப்படிங்க பிடிச்சி இழுக்க, அப்படியே 2 பேருக்கும் அந்த கிஸ்ஸிங் சீன் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மூமெண்ட் வந்துடும். கவலைப்படாதீங்க, கிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மூமெண்ட் வர இங்கே இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு ஃபேனு பயாஸு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் சிஇஓ அடிக்கடி தலையை வந்து உள்ளே வெட்டி பார்க்கலாம். என்னன்னு தெரியல, வரப்போதான் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.